ரைட் மாணவர்களே, இன்றைய வகுப்பிலும் நாங்கள் போன வகுப்புகளின் தொடர்ச்சியை தான் அவதானிக்க இருக்கின்றோம். போன வகுப்பில் நாங்கள் சொன்ன அம்சங்களை நீங்கள் மீட்டுக்கொண்டு இந்த வகுப்புக்கு வந்தால் இந்த வகுப்பும் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இந்த தொடர்பை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ரைட், இந்த எஸ்குழு மூலகங்கள் உருவாகும் சேர்வுகள் நீருடன் தாக்கத்தில் நீர் அமிலமாக தொழிற்பட்டு அந்த சேர்வையில் உள்ள அயனிகள் மூலமாக தொழிற்படுகின்றது. இந்த அடிப்படையில் NaH H2O தாக்கத்தில் H- மூலமாகவும் நீரில் இருக்கிற H அமிலமாக தொழிற்பட்டு ஐதரசன் வாயு வெளியேறியது உங்களுக்கு நாங்கள் போன வகுப்புகளில் பார்த்து அதே மாதிரி பாருங்கள், இந்த வகுப்பில் Li3n இந்த சேர்வையை நீங்கள் பாருங்கள். Li3n இதற்கு நாங்கள் நீரை சேர்க்கும் போது தான் நீர் N3- என்கின்ற அயன் இருக்கும், 3 Li+ இருக்கும். அப்ப நீரை நாங்கள் சேர்க்கும் போது நீர் H+ வழங்க OH- அப்ப நீர்ப்பகுப்பு என்றால் நாங்கள் ஞாபகமாக வைத்திருக்க வேண்டியது ஒரு பக்கம் H+ஐயும் ஒரு பக்கம் OH- போடுவது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் Li3n அவதானிப்போமாக இருந்தால் LiOH NH3 வரும். N3- மூலமாகவும் நீரிலுள்ள H+ அமிலமாக தொழிற்பட்டு எங்களுக்கு அமோனியா வாயு உருவாவதை காணலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், அமோனியா வாயு உருவாக்கப்படும். 3 நீர் பங்கு பற்றும். ஆகவே LiOH சக அமோனியா உருவாக்கப்படுவதை காணலாம். அப்ப N3- மூலமாகவும் நீர் அமிலமாகவும் தொழிற்பட்டு இந்த அமோனியா வாயுவை தருகின்றது. அதே மாதிரி Li3nக்கு நாங்கள் D2O சேர்க்கும் போது இதே மாதிரி, அதாவது N3- D+, LiODM சரியோ ND3 உருவாகும். அப்ப பாருங்கள், நீர் சேர்க்கும் போது அமோனியா விளைவு, அதே மாதிரி D2O சேர்க்கும் போது ND3 விளைவு. ஒன்று அமோனியா, அடுத்தது பாரமான அமோனியா. இந்த விளைவுகள் உருவாவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த விளைவுகளின் பயணமாக இது உருவாக்கப்படும். அதே மாதிரி மெக்னீசியம் நைட்ரைட்டுக்கு நீர் சேர்க்கும் போதும் இவ்வகையான விளைவுகளை தோன்றுவதை நீங்கள் காணலாம். மெக்னீசியம் நைட்ரைட்டுக்கு நீர் சேர்க்கும் சந்தர்ப்பத்திலும் இந்த விளைவுகள் உருவாவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஆகவே Mg3n2விற்கு நீர் சேர்க்கும் சந்தர்ப்பத்தில் Mg3n2 சக நீர். இங்கேயும் பார்த்தால் N3- மூலம் அமிலம். ஆகவே N3- பாருங்கள், நீரிலிருந்து H+, 3 H+ கிடைக்கப்பெறும். ஆகவே 3 OH- இருக்கும். அப்ப இப்போது அமோனியா உருவாக்கப்படும். MgOH உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். அப்ப 3 நீர், ஆகவே எங்களுக்கு 6 நீர் பங்கு பற்றும். அவை MgOH 3 மடங்கு உருவாகும். அதே நேரத்தில் 2 அமோனியா உருவாகும். Li3nக்கு நீர் சேர்க்கும் போது LiOH NH3 வருமா போல Mg3nக்கு நீர் சேர்க்கும் போது MgOH NH3 உருவாக்கப்படும். அப்ப இந்த தாக்கங்களில் விளைவுகள் தோன்றுவதை நீங்கள் காணலாம். அப்ப இந்த தாக்கத்தில் பாருங்கள் நீர். அதே மாதிரி D2O சேர்த்தல், இதே மாதிரி விளைவு உருவாக்கப்படும். MgOD + ND3 உருவாக்கப்படும். Mg
OD2 ND3 உருவாக்கப்படும். அப்போ LH3N நீர் NH3, LH3N D2O ND3, Mg3N2H2O NH3, Mg3N2 D2O ND3 ஆவி உருவாகும். இப்போ நாங்கள் அவதானித்தாலாம் பாருங்கள். ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம் மாணவர்களே, இந்த NH3 ND3 எவ்வாறு நாங்கள் தயாரிப்பது என்பதை பற்றி நாங்கள் இதை பார்த்து கொள்வோம். பாருங்கள், அப்போ எங்களுக்கு தரப்பட்ட மூலகம் ஒன்று NH3, இதிலிருந்து ND3 தயாரிக்கும். ஆர்கானிக்கில் செய்கிற மாற்றீடுகள் மாதிரி இங்கே நாங்கள் இந்த மாற்றீடுகளை பயன்படுத்திக் கொள்வோம். NH3 ND3, NH3 ND3. மெக்னீசியத்துடன் வெப்பமேற்றும் போது அமோனியா மெக்னீசியம் நைட்ரேட்டை தரும். அமோனியா மெக்னீசியம் சக அமோனியா Mg3N2 plus H2 உருவாக்கப்படும். Mg3N2 plus H2 உருவாக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த Mg3N2க்கு D2O சேர்க்கும் போது ND3 உருவாக்கப்படும். Mg3N2க்கு D2O சேர்க்க ND3 உருவாக்கப்படும். ஆகவே இந்த தாக்கங்களில் ND3 தோன்றும். பாருங்கள், NH3ஐ Mg அல்லது எல்லையுடன் வெப்பமேற்றி அவற்றின் நைட்ரேட்டாக மாற்றி D2O பயன்படுத்தி ND3 எடுக்கலாம். இதே மாதிரி கேள்வி மாறுபாடாக இருக்குமாக இருந்தால் பாருங்கள், இந்த கேள்வியை நாங்கள் மாறுபாடாக யோசிப்போமாக இருந்தால், அதாவது ND3 அமோனியாவை எவ்வாறு எடுக்கலாம் என்று கேட்டால் இதே வழியைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். Mgயுடன் வெப்பமேற்றுதல், Mg3N2, நீரை சேர்த்தல், அமோனியா. அப்போ பாருங்கள், அமோனியா. அப்போ Mg3N2 D2O ND3, Mg வெப்பம் Mg3N2 H2O அமோனியா. அவை ரெண்டு விளைவுகளையும் மாறி மாறி எடுக்கலாம். மெக்னீசியத்தை பயன்படுத்தலாம், கல்சியத்தை பயன்படுத்தலாம், லித்தியத்தை பயன்படுத்தலாம். அவை NH3 ND3ஐயும் ND3 NH3ஐயும் நாங்கள் எடுக்கக்கூடிய இருக்கும். ஆகவே இந்த தாக்கங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எவ்வாறு இந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கலாம் என்பதை பற்றி பாருங்கள். அடுத்த பாருங்கள், மெக்னீசியம் ஐதான சல்பூரிக் அமிலம், ஐதான HCl, செறிந்த சல்பூரிக் அமிலம், செறிந்த நைட்ரிக் அமிலத்துடன் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமன்பாட்டை தருக. உலோகங்கள் ஐதான அமிலங்களுடன் ஐதரசனுக்கு மேல் காணப்படும் போது ஐதரசனை விடுவிக்கும். எஸ்குழு உலோகங்கள் எல்லாமே ஐதரசனுக்கு மேலே உள்ள தாக்குத்திறன் கூடிய உலோகங்களாக இருக்கின்றது. எல்லாமே ஐதான அமிலங்களுடன் ஐதரசனை விடுவிக்கும். அது மெக்னீசியத்தை பொறுத்தளவில் பாருங்கள், Mg H2SO4 ஐதான MgSO4 plus H2, MgSO4 plus ஐதரசனை தரும். அதே மாதிரி Mg HCl ஐதான அமிலம், ஐதான அமிலம், MgCl2 plus H2 ஐதான அமிலங்களில் ஐதரசன் வாயு விடுவிக்கப்படும். ஆனால் Mg நைட்ரிக் அமிலம் ஒரு ஒட்சியேற்றும் அமிலம், HNO3 ஒரு வீத நைட்ரிக் அமிலத்துடன் MgNO3 twice plus H2 தரும். ஆகவே பாருங்கள், நைட்ரிக் அமிலம் ஒரு வீதத்தில் 1/2 பேரை பயன்படுத்த அதை விட கூடுதலாக இருக்குமா இருந்தால், அந்த நைட்ரிக் அமிலம் 1/2 வீதத்தை விட உயர்வாக இருந்தால் ஐதரசன் ஒட்சியேற்றப்பட்டு மாற்றமடைவதை நாங்கள் காணலாம். ஆகவே இந்த ஐதான அமிலங்களுடன் தாக்கம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் செறிந்த அமிலமாக இருந்தால் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் அதே விளைவுதான் வருவதை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அப்போ இது ஒரு செறிந்த அமிலமாக இருந்தால் Mg ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கான்சன்ட்ரேட்டட் செறிந்த, அதே விளைவுதான் வரும். MgCl2
பிளஸ் H2 என்கின்ற அதே விளைவு உருவாக்கப்படுவதை காணலாம். அதே விளைவு உருவாக்கப்படும். ஆனால் Mg சக H2SO4 ஒரு செறிந்த அமிலமாக இருந்தால் அது SO2 வாயுவாக தாழ்த்தப்படும். MgSO4 plus SO2 சக நீர். பாருங்கள், மெக்னீசியம் ஐதான H2SO உடன் MgSO H2 தரும். செறிந்த அமிலமாக இருந்தால் சல்பூரிக் அமிலம் SO2 ஆக தாழ்த்தப்படும். இதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறைகளை நாங்கள் கையாள போகின்றோம். ஒட்சியேற்றல் தாழ்த்தல் முறைகளை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் பாருங்கள், இது 0, இது +2, அவை 2 இலத்திரனை அது இழந்து கொள்ளும். இது +6, இது +4, அது 2 இலத்திரனை ஏற்றுக்கொள்ளும். கொடுக்கல் வாங்கல் சமன். அவை இந்த சல்பேட்டும் இதிலிருந்து தான் வந்திருக்கணும். சல்பூரிக் அமிலம் தான். ஒரு சல்பூரிக் அமிலம் ஒரு SO2 தருகின்றது. இன்னொரு சல்பூரிக் அமிலம் சல்பேட். அவை 2 சல்பூரிக் அமிலம் உங்களுக்கு தேவையாக இருப்பதை நீங்கள் காணலாம். அவை மெக்னீசியம் செறிந்த சல்பூரிக் அமில தாக்கத்தில் சல்பூரிக் அமிலம் SO2 மாறும். SO2 நிறமற்ற வாயு, ஆனால் ஒரு பஞ்சன் ஸ்மெல் என்று சொல்லப்படும். அவை காரமணமுடைய ஒரு வாயுவாக இருக்கும். காரமணமுடைய ஒரு வாயு, காரமணமான வாயுவாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல பாருங்கள், இதற்கு நாங்கள் இந்த செறிந்த நைட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துவோமாக இருந்தால், இந்த தாக்கத்துக்கு நாங்கள் செறிந்த நைட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துவோமாக இருந்தால் பாருங்கள், இந்த தாக்கத்தில் செறிந்த நைட்ரிக் அமிலத்தை நாங்கள் பயன்படுத்தினால் என்ன விளைவு வரும் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், செறிந்த நைட்ரிக் அமிலம். அப்ப இந்த தாக்கத்தில் செறிந்த நைட்ரிக் அமிலம் பயன்படுத்தப்படும் போது Mg நைட்ரிக் அமிலம் செறிவு concentrated MgNO3 twice plus NO2 சக நீர் செங்கவிளன்றமான வாயு வெளிவருவதை காணலாம். செறிந்த நைட்ரிக் அமிலம் இருந்தால் ஒரு செங்கவிளன்றமான வாயுவை எங்களுக்கு தரக்கூடிய இருக்கும். செங்கவிளன்றமான வாயு வெளிவரும். ஆகவே பாருங்கள், இதை பேலன்ஸ் பண்ணினால் இதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் போட்டோமாக இருந்தால் கவனிங்கள். ஆகவே அந்த பேலன்ஸை பாருங்கள். 0 +2 -2E +5 +4 only 1E. 2ஆல் பெருக்கினால் இங்க 2, இங்க 2. அடுத்த போல பாருங்கள் மாணவர்களே, இதில் இருக்கிற நைட்ரேட்டையும் இந்த நைட்ரிக் அமிலம் தான் தருகின்றது. அவை மொத்தமாக இந்த 2 நைட்ரேட்டுக்கு 2 4 நைட்ரிக் அமிலம் தேவை. 2 நீர் பயன்படுத்தப்படும். பாருங்கள், மெக்னீசியம் செறிந்த நைட்ரிக் அமிலத்துடன் செங்கவிள புகையை தள்ளி மெக்னீசியம் நைட்ரேட் நிறமற்ற கரைசல் பெறப்படும். ஆனால் இந்த மெக்னீசியம் 50% நைட்ரிக் அமில தாக்கத்தில் பாருங்கள், 50% நைட்ரிக் அமில தாக்கத்துக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் 50% நைட்ரிக் அமில தாக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் என்ன விளைவை அது தரப்போகின்றது என்பதை பற்றி பாருங்கள். 50% நைட்ரிக் அமில தாக்கம். மெக்னீசியம் HNO3 50%. மெக்னீசியம் நைட்ரேட் MgNO3 twice சக நிறமற்ற NO வாயு சக நீரை. அப்போ 50% நைட்ரிக் அமிலமாக இருந்தால் பாருங்கள், மெக்னீசியம் தரும். அப்போ கூட்டம் 2 எல்லாம் இதே தாக்கத்தை தான் தரும். பாருங்கள், NO வாயுவை தரும். இது ஒட்சியற்ற முறையில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோமாக இருந்தால் ஒட்சியற்ற முறை 0 +2 2 இலத்திரனை இழந்து இந்த எல்லைக்கு மாறும். +5 +2 3 இலத்திரனை அது பெற்றுக்கொள்ளும். பாருங்கள், இதை 3ஆலும்
இதை நாங்கள் 2ஆலும் பெருக்க போகின்றோம். ஆகவே இது 3 3 இது 2 இது 2. பாருங்கள் இந்த 2 நைட்ரிக் அமிலம் 2 NOவை தரும். அதே வேளையில் இந்த நைட்ரிக் அமிலம் 6 நைட்ரேட்டை தருகின்றது. அப்போ 2 நைட்ரிக் அமிலம் 2 NO, 6 நைட்ரிக் அமிலம் 6 NO3. அப்போ மொத்தமாக 8 நைட்ரிக் அமிலம் எங்களுக்கு தேவையாக இருக்கும். இது 8 என்று சொன்னால் எங்களுக்கு இதில் 4 நீர். அப்போ பாருங்கள், அப்போ மெக்னீசியம் செறிந்ததுடன் NO2 வாயுவை தரும். 50% செறிவுடன் NO வாயுவை தரும். 1% தொடக்கம் 2 வீதத்துடன் H2 தரும். இடைப்பட்ட செறிவில் சில வேளைகளில் N2O வரலாம், சில வேளைகளில் அமோனியா வரலாம், சில வேளைகளில் NH2 NO3 வரலாம். இவ்வாறு வெவ்வேறு விளைவுகள் உருவாவதை காணலாம். அப்போ கூட்டம் 2 லித்தியம் கூட்டம் 2 எல்லாமே ஒத்த நிபந்தனையில் ஒரே மாதிரி விளைவுகளை இங்கே உருவாக்குவதை காணலாம். ஐதான செறிந்த அமிலங்களில் வரும். செறிந்த சல்பூரிக் அமிலம், செறிந்த நைட்ரிக் அமிலம் இவையெல்லாம் சிறந்த ஒட்சியேற்றும் கருவிகள். சல்பூரிக் அமிலம் SO2 தாழ்த்தப்படும் போது செறிந்த நைட்ரிக் அமிலம் NO2 தாழ்த்தப்படும். ஆகவே இது இந்த உலோகங்களுக்கு பொருத்தமான ஒன்றாக இங்கே அமைந்து காணப்படுவதை நீங்கள் காணலாம். தொடர்ந்து அடுத்த கேள்வியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பாருங்கள், நீருடன் கூட்டம் 2 உலோகங்களின் தாக்கங்களை விளக்குக. ஏற்கனவே கூட்டம் 1 உலோகங்களின் தாக்கங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். லித்தியம் நீருடன் மெதுவான தாக்கம் ஐதரசனை வெளியேற்றும். சோடியம் நீரில் மேற்பரப்பில் இரைச்சலுடன் இணைந்து ஐதரசனை வெளியேற்றும். பொட்டாசியம் நீரில் போடும் போதே ஊதா நிறச்சுவாலையுடன் உடனே எரிந்து தகனமாகும். ருபீடியம் சீசியம் வெடித்தலுடன் தாக்கமடையும். ஆனால் கூட்டம் 2 கூட்டம் 1உடன் ஒப்பிடும்போது தாக்குத்திறன் குறைவு. கூட்டத்தின் வழியே தாக்குத்திறன் அதிகரித்து செல்லும். பெர்லியம் நீருடன், அதாவது அரவப்பெல்ல நீர், கொதிநீராவியுடன் தாக்கவில்லை. எனினும் செஞ்சூடான நிலையில் பெர்லியம் கொதிநீராவியுடன் தாக்கம் புரிந்து ஆக்சைட்டையும் ஐதரசனையும் தரும். மெக்னீசியம் அரவப்பெல்ல நீருடன் மிக மந்த தாக்கமடையும், மெதுவாக ஐதரசனை வெளியேற்றும். கொதிநீருடன் ஓரளவு தாக்கமடையும். அப்போ பாருங்கள், மெக்னீசியம் கொதிநீருடன் ஓரளவு தாக்கமடையும். MgOH twice plus H2. ஆனால் இந்த மெக்னீசியம் கொதிநீராவியுடன் நல்லாக தாக்கும். MgO plus H2 கொதிநீராவியுடன் தாக்கும். இது கொதிநீராவியுடன் தாக்கும். இது கொதிநீர். அப்போ கொதிநீராவியுடன் நன்றாகவே தாக்கமடைவதை நீங்கள் பார்க்கலாம். கால்சியமும் அதன் கீழுள்ள உலோகங்களும் அரவப்பெல்ல நீர், கொதிநீர் எல்லாவற்றுடன் நல்லாகவே தாக்கும். அவை கால்சியமும் அதன் கீழுள்ள உலோகங்களும் அரவப்பெல்ல நீருடனே சாதாரணமாக தாக்கும். CaOH twice plus H2 அரவப்பெல்ல நீருடன் நன்றாகவே தாக்கும். அவை கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம் எல்லாமே அரவப்பெல்ல நீருடன் தாக்கம் புரிந்து ஐதரசனை தருவதை காணலாம். பாருங்கள், கூட்டம் 2 பெர்லியம் தாக்கத்திறன் இல்லை, கீழே போக தாக்கமடைகின்ற வன்மை வருகின்றது. அரவப்பெல்ல நீருடன் மெக்னீசியம் சிறிய தாக்கம், குறைந்த தாக்கம். அங்கே கால்சியமும் அதன் கீழ் உள்ள மூலகங்களும் நன்றாகவே தாக்கம் புரிவதை காணலாம். ஆகவே இது நீருடன் கூட்டம் 2 மூலகங்களின் தாக்கம். தொடர்ந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாருங்கள், 2 கிராம் கால்சியம் மிகையான ஐதரசனுடன் உருவாக்கும் விளைவின் திணிவு யாது? பாருங்கள், 2 கிராம் கால்சியம் மிகையான ஐதரசனுடன் உருவாக்கும் தாக்கத்தின் திணிவு யாது? Ca plus H2
CaH2 Ca plus H2 CaH2 கால்சியம் 40 ஐதரசன் 1 O16 சரியோ பாருங்கள் இது 40 கிராம் இது எக்ஸஸ் இது 42 கிராம் 40 2 42 அவை 2 கிராம் இதுதான் காண வேண்டியது எக்ஸ் அப்போ 2 கிராம் எக்ஸ் எவ்வளவு வந்ததை நாங்கள் காணவும் அப்போ 40 கிராம் 42 தந்தால் 2 எவ்வளவு தரும் 40 கீழ் 2 கிராம் சமன் 42 கிராமின் கீழ் எக்ஸ் அப்போ நாங்கள் இதை சுருக்கும் போது விடையொன்றை பெற்றுக்கொள்ளலாம் பாருங்கள் இங்கே எங்களுக்கு வருது 20 எக்ஸ் சமன் 42 கிராம் எக்ஸ் சமன் 42 கீழ் 20 இது சமன் 21 கீழ் 10 சமன் 2.1 கிராம் பாருங்கள் 40 கிராம் கால்சியம் 42 தருது உங்களுக்கு 2 கிராம் எவ்வளவு தரும் அரைவாசி அப்போ பாருங்க 20 40 அப்போ சுருக்கமான முறை MCQவில் இது வந்தால் நாங்கள் உடனே பார்க்கணும் 40க்கு 20 20க்கு நாங்கள் 21 2க்கு 2.1 MCQவில் வந்தால் உடனே போடணும் 2.1 கிராம் 2.1 கிராம் ஆகவே இந்த விளைவை தரும் அப்போ இது எங்களுக்கு இங்கே வருகின்ற முறைகளில் உண்டு 2 எவ்வளவு விளைவு 2.1 கிராம் விளைவை தரும் அதே மாதிரி இந்த 2 கிராம் கால்சியம் எவ்வளவு கிராம் கால்சியம் நைட்ரேட்டு தரும் என்று கேட்டால் கவனிங்கோ 2 கிராம் கால்சியம் எவ்வளவு கிராம் கால்சியம் நைட்ரேட்டு தரும் என்று கேட்டால் பாருங்க எவ்வளவு கிராம் கால்சியம் நைட்ரேட்டு தரும் என்று கேட்டால் அதற்கு என்ன மாதிரி விடை எழுத போறீர்கள் என்று பார்ப்போம் Ca plus N2 Ca3N2 முதல் மாணவர்களே தாக்கங்களை எழுதி பேலன்ஸ் பண்ண தெரியணும் பேலன்ஸ் பண்ணினால்தான் நீங்கள் விடைகளை எழுதலாம் ஆகவே Ca2 3 பாருங்கள் இந்த மூலர் தனிவை நாங்கள் எடுத்தால் 3 தர 40 கிராம் இது எக்ஸஸ் பாருங்கள் 120 அடுத்தது 28 அவை 148 கால்சியம் 40 3 120 into 28 ஆகவே 148 அப்போ பாருங்கள் இவ்வளவு அவை 2 கிராம் எக்ஸ் அப்போ இந்த பிரிக்கிறதை நீங்கள் பார்த்தால் சரி அவை கிராம் வெட்டுப்படும் அவை இதுக்குள்ள வெறும் 20 ஆகவே 60 எக்ஸ் சமன் 148 எக்ஸ் சமன் 148 கீழ் 60 அதை சுருக்கி நாங்கள் விடைய நாங்கள் போடக்கூடிய இருக்க 30 74 4 என்றால் 3 12 7 28 15 அதை சுருக்கி நாங்கள் இவ்வளவு விடைய போடலாம் 2.30 சரியோ ஆவி அங்கே 70ல் சரியோ பாருங்கள் இந்த விடையை நாங்கள் போடலாம் 60 சரியோ இப்படியே நாங்கள் விடையை போட்டுக்கொள்ளலாம் அப்போ மறக்கக்கூடாது அப்போ முதல் மாணவர்களே நீங்கள் ஒரு தாக்கம் தந்தால் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும் அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷனுக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரி கல்குலேஷனை கொண்டு போய் இந்த விடைகளை எழுதலாம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே அதே அவதானமாக இருக்கணும் மிக அவதானம் ஆகவே நைட்ரேட் அதே மாதிரி இந்த அமோனியாவுடன் தாக்கம் பெறலாம் அமோனியாவுடன் தாக்கம் தரலாம் இப்படியெல்லாம் கேள்விகள் பல்வேறு விதமாக வரலாம் ரைட் அடுத்த கேள்வியை பாருங்கள் உலோகம் M எஸ் குழுவிற்குரியது M வந்து எஸ் குழுவை சேர்ந்தது உலோகம் M எஸ் குழுவிற்குரியது எஸ் குழுவன் சொன்னால் கூட்டம் உண்டா இருக்கலாம் அல்லது கூட்டம் ரெண்டா இருக்கலாம் விரும்பினதா இருக்கலாம் உலோகம் M
எஸ் குழுவிற்குரியது. அது மிகை என்றுடன் தாக்கமடைந்து மூலர் துணிவு 100 கிராம் மோல் -1 உடைய சேர்வை எக்ஸை தருகின்றது. பாருங்கள், உலோகமேம் எஸ் குழுவுக்குரியது. அது நைதரசனுடன் தாக்கம். அப்போ மாணவர்கள் பாருங்கள், நைதரசனுடன் தாக்கம். இது நைதரசனுடன் தாக்கம் என்று சொன்னால் லித்தியம் கூட்டம் ஒன்றில் லித்தியம் தாக்கம் எம் லித்தியமாக இருக்கலாம். ஆனால் சோடியம் பொட்டாசியம் ருபீடியம் சீசியமாக இருக்கலாது. ஆனால் கூட்டம் 2 எந்த மூலகமும் பெறலாம். ஆகவே பாருங்கள், இந்த உலோகமேம் எஸ் குழுவுக்குரியது. அது நைதரசனுடன் தாக்கமடைந்து மூலர் துணிவு 100 உடைய சேர்வை எக்ஸினை தருகின்றது. அப்போ எம் நைதரசனுடன் தாக்கமடைந்து கொடுக்கின்ற சேர்வை எக்ஸ், அது மூலர் துணிவு 100 கிராம் மோல் -1. 100 கிராம் மோல் -1க்குரியது ஆக இருப்பதை நீங்கள் காணலாம். 100 கிராம் மோல் -1 பாருங்கள். அப்போ இப்படியான ஒரு சேர்வை இருப்பது நாங்கள் எல்லை 7, அது நைதரசனுடன் இல்லை 3n. அப்போ 21 4 100 வராது. அப்போ பாருங்கள், அப்போ 100 வரக்கூடிய சேர்வுகளை பார்க்கலாம். அப்போ கூட்டம் ஒன்றில் இதற்கு லித்தியம் எங்களுக்கு விடியளிக்க மாட்டாது. அது நைட்ரேட் 100 வராது. கூட்டம் 2 வரலாம். கூட்டம் 2 பல்வேறு சேர்வுகள் வரலாம். மெக்னீசியத்தை ட்ரை பண்ணி பார்த்தா Mg3n2 24 3 72 அங்கால 28 100. அப்போ பாருங்க, எங்களுக்கு விளங்குது அந்த சேர்வை 100 வாரது மெக்னீசியமாக இருக்கலாம். கல்சியத்தை பார்த்தால் 122 148, அது 100 விட கூடுவாக இருக்கிறது. SRBA-லாம் 100 விட கூடுவார், அவை வர முடியாது. அவை இந்த தாக்கங்களில் எங்களுக்கு உரிய சேர்வையை நாங்கள் பார்த்தால் மெக்னீசியம் பாருங்கள் 100 உடைய சேர்வையை தருகின்றது. அப்போ Mg + N2 Mg3n2. அப்போ 3Mg(N2 Mg3n). இதை கூட்டினால் 40 24 Mg 24 தர 3 சக 2 தர 14 72 28 நாங்கள் போட்டால் 100 கிராம். அந்த 100 கிராம் இருப்பதை நாங்கள் காணலாம். பாருங்கள், எக்ஸினை இனங்காண்க. அப்போ அந்த சேர்வை எக்ஸ் வந்து Mg. அப்போ நைதரசனுடன் தாக்கம் புரிந்து 100 கிராம் மூலரணுவை தருகிற. ஆகவே அது வந்து கூட்டம் 2க்குரியது Mg ஆகும். அவை அது Mg ஆகும். இனங்காண்க. எம்மின் தரை இலத்திரன் நிலை அமைப்பை தருக. Mgயின் கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன், தரை நிலை இலத்திரன் நிலை அமைப்பு. Mg அணுவன் 12 அணுவன் 12 ஆக இருந்தால் Mgக்கு என்ன தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பு என்றதை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், அந்த மூலகம் Mg அணுவன் 12க்குரியது. அதன் தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். என்ன மாதிரி 12 1s2 2s2 2p6 3s2. அது தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பினை தருக. தரநிலைக்குரியது தரநிலை இலத்திரன் நிலை அமைப்பு. பாருங்கள், இந்த மெக்னீசியம் அமோனியாவுடன் தாக்கம் புரிந்தாலும் அதே Mg3n2 தான் தரும். மெக்னீசியம் அமோனியாவுடன் தாக்கம் புரிந்தாலும் அதே Mg3n2 தான் தரும். நைதரசனுடன் அதே விளைவுதான். அதே மாதிரி மெக்னீசியம் வந்து அமோனியாவுடனும் அதே விளைவைத்தான் தருவதை நீங்கள் பார்க்கலாம், Mg3n2. ஆனால் சோடியம் நைதரசனுடன் தாக்காது. ஆனால் சோடியம் அமோனியாவுடன் தாக்கம். அதாவது கூட்டம் 1 லித்தியம் தவிர்ந்த உலோகங்கள் அமோனியாவுடன் வெப்பமிடி சோடாமைட் பிளஸ் H2 லித்தியம் விதிவிலக்கு. ஆகவே இவை
அமோனியாவுடன் தரும். அப்போ சோடாமை NH2 + H2 என்கின்ற விளைவுகள் உருவாவதை நாங்கள் காணலாம். Mg3N2 NaNH2H2 இவ்வாறு வெவ்வேறு விளைவுகள் உருவாவதை காணலாம். அவையில் திறநிலை அமைப்பு எவ்வளவாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். செறிந்த H2SO4 செறிந்த சின்னத்துடன் அடையின் தாக்கங்களின் சமன்பாட்டை தருக. எக்ஸின் ரசாயன சூத்திரம் யாது? அதாவது மெக்னீசியம் செறிந்த H2SO4 MgSO4 SO2 நீர் ஆகவே SO2 வாயுவாக தாழ்த்தப்படும். செறிந்த HNO3 MgNO3 twice NO2 நீர் ஆகவே வாயுவாக தாழ்த்தப்படும். பாருங்கள், மெக்னீசியம் சல்பூரிக் அமிலத்துடன் SO2 வாயுவை தரும். மெக்னீசியம் செறிந்த நைட்ரிக் அமிலத்துடன் NO2 வாயுவை தரும். அவை மெக்னீசியத்தை பயன்படுத்தி இந்த சல்பூரிக் அமிலத்தையும் நைட்ரிக் அமிலத்தையும் வேறாக்கலாம். Mgயை நாங்கள் சேர்க்கும்போது செங்கமிலன்ற புகை எங்கே வருகிறதோ அது நைட்ரிக் அமிலம் ஆகும். அவை என்ன மாதிரியான தாக்கம் இங்கு உருவாகிறதை நீங்கள் பார்க்கலாம். எம்மின் ரசாயன சூத்திரம் யாது? அது Mg மெக்னீசியம். ரசாயன சூத்திரம் மெக்னீசியம் செறிந்த சல்பூரிக் அமிலம் செறிந்த நைட்ரிக் அமிலம் என்பவற்றுடன் அது மாற்று விளைவுகளை தருவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இவ்வகையான விளைவுகளில் ஒருக்கா SO2 வருகின்றது, ஒருக்கா NO2 வருகின்றது. ரெண்டு விளைவும் இங்கே உருவாவதை நீங்கள் இதில் இந்த தாக்கங்களின் மூலம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாருங்கள், அப்போ பாருங்கள், இந்த மெக்னீசியம் ஒரு ஐதான நைட்ரிக் அமிலத்துடன் அமோனியா வாயுவை தரமாக இருந்தால் அதுக்கு என்ன பேலன்ஸ் என்ற ஈக்குவேஷன் என்றதை நீங்கள் பாருங்கள். Mg அமோனியாவுடன் அதாவது HNO3 உடன். அப்போ தாக்கத்தில் மெக்னீசியம் இந்த HNO3 தாக்கத்தில் என்ன விளைவை தரும் என்று நீங்கள் பார்த்தாலாம். பாருங்கள், Mg HNO3 diluted acid, MgNO3 twice, சக அமோனியா சக நீர், அமோனியா சக நீர். அப்போ இதை பேலன்ஸ் பண்ண தெரியணும். NH3 தரலாம், N2 தரலாம், இவ்வேறு பல்வேறு விளைவுகளை தரலாம். ஆகவே இந்த விளைவுகளின் அடிப்படையில் என்ன உருவாக்கப்படும் என்பதை நீங்கள் பாருங்கள். சைவர் +2 அவை 2 இலத்திரன் இழந்து அது Mg2+ ஆக மாறுகின்றது. +5 -3 அது 8 இலத்திரனை பெற்று அமோனியாவாக மாறுகின்றது. அப்போ நாங்கள் 4ஆல் பெருக்க போகிறோம். 4 அது பாருங்கள், 8 நைட்ரேட்டு தேவை. அப்போ 9 நைட்ரிக் அமிலம் தேவை. 3 அமோனியா கழித்தால் 6 என்றால் 3 நீர் போடுவோம். பாருங்கள், அப்போ பல்வேறு விளைவுகளை தரும். இதில் ஒரு விளைவு இது. ஆனால் சல்பூரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் நீங்கள் நெடுக எழுதி MgSO4 SO2 நீர் MgNO3 twice NO2 நீர் விளைவுகள் ரெண்டையும் உருவாவதை நீங்கள் காணலாம். ஆகவே சூத்திரம் யாது? அடுத்து X நீருடன் அடையும் போது வாயு வை பெறப்பட்டது. வையின் சூத்திரம் யாது? X நீருடன் அடையும் தாக்கத்தின் போது வாயு வை பெறப்பட்டது. அவை வையின் சூத்திரம் யாது? அப்போ பாருங்கள், இந்த கேள்வியை நீங்கள் பார்த்தால் அந்த மூலகம் சூத்திரம் இதுக்கு முன்னர் அந்த கேள்வியை பார்த்தால் தாக்கம் புரிந்து X என்ற மூலர் திணிவு. அப்போ X யாராக இருக்கலாம் என்பதை பற்றி நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த X Mg3N2 மெக்னீசியம் நைட்ரைட் தான் X. அவை மெக்னீசியம் நைட்ரைட் தான் X. X நீருடன் அடையும் தாக்கத்தின் போது வாயு வை பெறப்படும். வையின் சூத்திரம் யாது? X நீருடன் அடையும் தாக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். X நீருடன் Mg3N2 சக நீர். இந்த தாக்கம் எத்தனை உதாரணம் பார்த்திருக்கின்றோம். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட் சக அமோனியா அவை Mg3N2 சக நீர். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டும்
அமோனியாவும் ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், வாயுவை பெறப்பட்டது திண்மம், திரவம், கரைசல், வாயு. அப்ப இந்த தாக்கத்தில் வை தோன்றுகின்றது. வை என்பது அமோனியாவாகும். அமோனியா, வாயுவை தோன்றுகின்றது அமோனியா. சரியோ? வையின் சூத்திரம் யாது? அப்ப வையின் சூத்திரம் தான் அமோனியா. வை சூத்திரம் அமோனியாவாகும். இந்த அமோனியாவில் நைதரசன் சயமூன்று இழிவோட்சியற்ற நிலையில் இருக்கின்றது. அமோனியா ஒரு சிறப்பியல்பான மனமுடைய ஒரு வாயு, ஒரு நிறமற்ற வாயு, நீரில் நன்றாக கரையக்கூடிய ஒரு வாயு, நீருடன் ஐதரசன் பிணைப்பு ஏற்படுத்தி கரையும் ஒரு வாயுவாக இந்த அமோனியா இருக்கின்றது. சிறப்பியல்பான மனம். அமோனியா நெசலனின் சோதனை பொருள் தோய்த்த வடிதாளை கபில நிறமாக மாற்றும். அமோனியா எச்சில் நினைத்த மூடியுடன் அடர்ந்த வெண்தூமங்களை தரும். இப்படி அமோனியாவை நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியும். அது அமோனியா அங்கே தாக்கத்தில் உருவான வாயு. வை ஒரு அமோனியாவாகும். ஆகவே பாருங்கள், வையின் சூத்திரம் யாது? எம்மிருக்கும் கூட்டத்தில் அதன் கீழுள்ள மூலகங்களினதும் SO3 SO4 உப்புக்களின் கரைதிறன் எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை விளக்குக. எம்மிருக்கும் கூட்டத்தில் அதன் கீழுள்ள மூலகங்களினது SO3 SO4 உப்புக்களின் கரைதிறன் எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். SO3 சல்ஃபைட், SO4 சல்ஃபேட். அப்போ எம் மெக்னீசியம், அதன் கீழுள்ள உப்புக்கள் மெக்னீசியம், அதன் கீழுள்ள உப்புக்களின் SO3 SO4 அவற்றின் கரைதிறனை நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், எம்மிருக்கும் கூட்டத்தில் எம்மும் அதன் கீழுள்ள மூலகங்களினதும், மெக்னீசியமும் எம்மும் அதன் கீழுள்ள மூலகங்களினதும் கரைதிறன் எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே இவற்றை நாங்கள் இங்கே அவதானிப்போம். கரைதிறன் எவ்வாறு மாறுபடும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், கூட்டம் 2. இந்த கூட்டம் 2க்குரியது தான். கூட்டம் 2. கூட்டம் 2ல் பெரிலியம், மெக்னீசியம், எம், இதான் அந்த மூலகம் எம், கால்சியம், SrBa. இவற்றின் சல்பைட்டை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், சல்பைட்டுக்குரிய சூத்திரத்தை நாங்கள் பார்த்தாலாம். இது MgSO3, இது CaSO3, SrSO3, BaSO3. இவை சல்பைட்டுகள். இவை யாவும் வெண்ணிறத்திண்மங்கள். பொதுவாக இந்த சல்பைட்டுகளின் கரைதிறன் கூட்டத்தின் வழியே குறைந்து செல்லும். சல்பைட்டுகளின் கரைதிறன் கூட்டத்தின் வழியே படிப்படியாக குறைந்து செல்வதை நாங்கள் காணலாம். கரைதிறன் குறையும். BaMgSO3 அது ஒரு டர்பிடிட்டியாக இருக்கும், அதாவது கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும். இது ஒரு கலங்கல் தன்மை உடையதாக இருக்கும். கலங்கல். CaSO3 வீழ்வடிவாக இருக்கும். SrSO3 இன்னும் வீழ்வடிவாக இருக்கும். BaSO3 இன்னும் வீழ்வடிவாக இருக்கும். பாருங்கள், கலங்கல் தன்மை உடையது வெள்ள வீழ்வடிவுகள் ஆக இருப்பதை நாங்கள் காணலாம். அப்போ கரைதிறன் குறையும். கூட்டத்தின் வழியே கூட்டம் 2ல் மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோண்டியம், பேரியம் கரைதிறன் குறைந்து செல்வதை காணலாம். கரைதிறன் குறைந்து கொண்டு போகும். அப்போ ஒரே அளவு பதார்த்தத்தை நாங்கள் சம அளவு நீரில் கரைக்கும் போது, ஒரே அளவு பதார்த்தத்தை நாங்கள் சம அளவு நீரில் கரைக்கும் போது, பதார்த்தம் ஒரே அளவு, நாங்கள் சம அளவு நீரில் கரைக்கிறோம். இவர்கள் 1, 2,
3 4 இந்த பதார்த்தம் ஒரே பதார்த்தம். இவற்றை நாங்கள் சம அளவு நீரில் கரைக்க போகணும். கரைத்தாலாம் இந்த தோற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் என்ன மாதிரின்னு சொன்னால் இங்க ஒரு டர்பிடிட்டியாகத்தான் இருக்கு. இங்க கொஞ்சம் படிய தொடங்கும். இங்க படிவேறு. இதுல இன்னும் கொஞ்சம் கூட படியும். இதுல நல்லாகவே படியும். அப்ப ஒரே அளவை நாங்கள் ஒரே அளவு நீரில் கரைக்கும் போது இந்த கரைதிறன் மாற்றத்தை பார்க்கலாம். கரைதிறன் குறைந்து கொண்டு செல்லும். இது MgCO3க்குரியது, இது CaCO3க்குரியது, இது SrCO3க்குரியது, இது BaCO3க்குரியது. எனவே கூட்டத்தின்படியே கரைதிறன் குறைந்து செல்வதை நாங்கள் காணலாம். கரைதிறன் குறைந்து கொண்டு செல்கின்றது. வெள்ள வீழ்வடிவு கரைதிறன் குறைகின்றது. Mg டர்பிடிட்டியாக இருப்பதை காணலாம். அப்போ இன்னொன்று பாருங்கள், SO3 2- ஒரு மென்னமிலத்தின் கூறு. SO3 2- ஒரு மென்னமிலத்தின் கூறு. இந்த மென்னமிலத்தின் கூறு ஐதான அமிலங்களில் கரையும். இந்த கரையாத வீழ்வடிவுகளுக்கு ஐதான HCl அமிலம் சேர்க்கும் போது எல்லா வீழ்வடிவும் கரைந்து அவை நிறமற்ற கரைசலை தருவதுடன் எங்களுக்கு தெளிவான மாற்றம் உருவாக்கப்படும். பாருங்கள், இவை வீழ்வடிவுகள் யாவும் கரையும், கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். ஆகவே இவற்றுக்கு நாங்கள் ஐதான HCl அமிலம் சேர்க்கும் போது இவற்றுக்கு ஐதான HCl அமிலம் சேர்க்கும் போது பாருங்கள், MgSO3 HCl அமிலத்தை நாங்கள் சேர்ப்போம். MgSO3க்கு HCl அமிலம் சேர்க்க போறோம். பாருங்கள், MgSO3 HCl அமிலம் சேர்க்க போறோம். MgSO3 HCl கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். MgCl2 சக H2SO3 ஒரு வீக் ஆசிட். எனவே அது பிரிந்து SO2 வாயுவை தரும். SO2 சக நீர், வீக் ஆசிட் பிரிந்து SO2 சக நீரை தருவதை காணலாம். CaSO3 சக HCl திண்மங்கள் கரைந்து நிறமற்ற கரைசலை தரும். அவை CaCl2 சக SO2 நீர், தெளிவான கரைசல் SO2 சக நீர் உருவாகும். BaSO3 சக உருவாக்கப்படும் HCl. பேரியம் குளோரைட் சக SO2 நீர் தோன்றும். பாருங்கள் மாணவர்களே, சல்பைட்டுகள் வெள்ள வீழ்வடிவுகள் ஐதான அமில நீரில் கரையாவிட்டாலும் ஐதான அமிலங்களில் கரையும். ஐதான HCl கரைவது போல ஐதான நைட்ரிக் அமிலத்திலும் கரையும். BaSO3 ஐதான HNO3, BaNO3 twice SO2 நீர். அவை ஐதான அமிலங்களில் இவை கரைந்து SO2 வாயு காரமணமான ஒரு அமில இயல்புடைய வாயுவை எங்களுக்கு தருவதை நீங்கள் காணலாம். ஆகவே இந்த தாக்கங்களில் சல்பைட்டுகள் கரையக்கூடியன, அமிலங்களில் கரையக்கூடியன. இனி நாங்கள் பார்த்து கொண்டால் பாருங்கள், இதற்குரிய சல்பேட்டுகளை நாங்கள் ஒப்பிட்டு ரீதியில் பார்த்தாலாம் பாருங்க. அப்போ இந்த கேள்வியில் பாருங்கள், இந்த சல்பைட்டுகளை பற்றி பார்த்தால் பாருங்கள், MgSO3 SO2 நீர் சல்பைட்டுகள் உருவாக்கப்படுவதை நீங்கள் காணலாம். பாருங்கள், ஆகவே எக்ஸின் ரசாயன சூத்திரம் யாது? ஆகவே அந்த நைட்ரேட்டுக்கு நீர் சேர்க்கும் போது உருவாகின்ற விளைவுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவற்றின் சல்பைட்டுகளின் சூத்திரங்களையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அடுத்தா போல இவற்றின் சல்பேட்டுகள் பார்ப்போம். அடுத்தது, வழியில் எரிக்கப்படும் போது நடைபெறும் தாக்கங்களின் சமன்படுத்திய சமன்பாட்டை தருக. மெக்னீசியம் வழியில் எரிக்கப்படுகின்றது. அது கண்ணை, அதாவது வெள்ளொளிர்வுடன் எரிந்து வெண்ணிற உப்பை தரும். அந்த உப்பில் ஆக்சைட்டும் நைட்ரேட்டும் இருக்கும். மெக்னீசியம் வழியில் எரியும். MgO
2mg plus O2 2mgO. அதே மாதிரி mg plus N2 mg3n2. அப்போ வழியில் எரியூட்டப்படும் போது மெக்னீசியத்தை வழியில் எரியூட்டுதல், கண்ணை பறிக்கும் பிரகாசத்துடன், கண்ணை ஒளிர்வட செய்யும் ஒரு பிரகாசத்துடன் எரிந்து அது வெள்ளை ஆக்சைட்டை தரும். அதை பகுத்தா ஆக்சைட்டு எம்ஜிஓவும் mg3n2 இருப்பதை நாங்கள் காணலாம். ஆவி ஆக்சைட்டு நைட்ரேட். லித்தியமும் வழியில் எரியும் போதும் ஆக்சைட்டைன் நைட்ரேட்டையும் தரும். அலுமினியமும் வழியில் எரியும் போதும் ஆக்சைட்டைன் நைட்ரேட்டையும் தரும். பாருங்கள், இந்த மெக்னீசியம் மாதிரி லித்தியத்தை வழியில் எரித்தாலும் Li plus O2 Li2O Li plus N2 Li3n வழியில் எரியும் போது இந்த மாற்றம் உருவாவதை நாங்கள் காணலாம். ஆக்சைட்டு நைட்ரேட். இதே போல அலுமினியத்தை வழியில் நாங்கள் எரித்தாலும் அலுமினியம் சக O2 Al2O3 2 4 3 அலுமினியம் சக நைதரசன் ALN. அப்போ பாருங்கள், அப்போ கூட்டம் ஒன்றில் லித்தியம் தவிர்ந்த ஏனையவை வழியில் இவ்வாறு எரியும் போது நைட்ரேட்டை தராது. லித்தியம், கூட்டம் 2, அலுமினியம் போன்ற உலோகங்கள் வழியில் எரியும் போது அவற்றின் ஆக்சைட்டையும் நைட்ரேட்டையும் தரக்கூடியதாக இருப்பதை காணலாம். வெண்ணிறத்தோல் ஆவி தாக்கங்களில் சமன்படுத்திய சமன்பாட்டை தருக. பாருங்கள், வழியில் நைதரசன் இருப்பதை எங்கனம் காட்டலாம் என்றொரு கேள்வி வந்தால் நீங்கள் அதுக்கு என்ன மாதிரி விடி எழுத போறீர்கள் என்பதை பற்றி பாருங்கள். வழியில் நைதரசன் இருப்பதை காட்ட. அப்போ நாங்கள் ஆய்வு சாலையில் இந்த பரிசோதனையை செய்து மாணவர்களை வழியில் நைதரசன் இருப்பதை காட்ட சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரி காட்டலாம்? மெக்னீசியத்தை எடுக்கிறது, அது ஆக்சைடு படலம் இருக்கும். அறத்தாளால் நாங்கள் அதை நல்லா உறைஞ்சி நல்லா மினுக்கக்கூடிய மெக்னீசியமாக மாற்றுறது. அந்த மெக்னீசியம் இருக்கப்பட்ட மெக்னீசியம் ஆக்சைடு படலம் அகற்றப்பட்ட மெக்னீசியம் எம்ஜி வழிக்கு நல்லாக தெரியக்கூடிய அந்த மெக்னீசியத்தை பென்சன் சுவாலையில் பிடித்து எரிக்கிறது. அது பென்சன் சுவாலையில் வெள்ளொளிர்வுடன் எரிந்து வெள்ளை நிறமான விளைவை தரும். இந்த விளைவுக்கு நீரை சேர்க்கிறது. நீரை சேர்த்தால் நாங்கள் எம்ஜிஓ நீரில் கரையாது, mg3n2 கரைந்து அமோனியாவை தரும். நிசலனின் சோதனை பொருள் தோய்த்த வடிதாளை பிடித்தால் கபில நிறம் பெறப்படும். ஆகவே அது அமோனியாவாகும். அமோனியா வர வேணுமாக இருந்தால் நைதரசன் சேர்வையாக எம்ஜி எரியும் போது உருவாகணும். இங்கே உருவாகுது வழியில் எரியும். ஆகவே வழியில் நைதரசன் இருப்பது மிக எளிய பரிசோதனை. எம்ஜி எரித்து பெறப்பட்ட விளைவுக்கு நீரை சேர்த்து வெளிவரும் வாயுவை HCl நினைத்த மூடியால் சோதித்தல் அல்லது நெசலரின் சோதனை பொருளால் சோதித்து அமோனியா இருப்பதை நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய இருக்கும். அது வழியில் நைதரசன் இருப்பதை காட்டுவதற்கான மிக எளிய ஒரு சோதனையாக இருப்பதை நாங்கள் காட்டலாம். அதை அவதானித்துக் கொள்வோம். பாருங்கள், கொதிநீராவின் முற்றா தாக்கமடைந்து 2 கிராம் சேர்வை எல்லினை தந்தது. எல்லின் ரசாயன சூத்திரம் யாது? mg. பாருங்கள், கொதிநீராவி ஸ்டீம், இது நீராவி, கொதிநீராவி MgO plus H2. ஆவே எங்கே என்ன மாதிரி 2 கிராம் சேர்வை எல்லினை தந்தது. இதான் இந்த எல். இதனது திணிவு தரப்பட்டிருக்கிறதாம் சைவரசம் 2. பாருங்கள், அப்போ இதுவே அங்கே பார்த்தால் 24 கிராம் mg 40 கிராம் ஆக்சைட்டை தரும். 24 16 40. அவை 2 கிராம் சேர்வையை தந்தது. எல்லின் ரசாயன சூத்திரம் யாது? எல்லின் ரசாயன சூத்திரம் ஆக்சைட்டு. தாக்கமடைந்த எம்மின் திணிவு யாது? பாருங்கள், 2 கிராமை தருகிறது. இது எக்ஸ். அப்போ பாருங்கள், இந்த பின்னம் எல்லாருக்குமே தெரியும்.
24 40 தந்தால் x கிராம் தசம் 2 தந்தால் எக்ஸின் பெருமானம் என்ன என நீங்கள் பார்த்தால் அது சுருக்கும் போது இந்த விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே 24/2 சமன் 40/2. அப்போ பாருங்கள், இது எக்ஸ். அப்போ இதை நாங்கள் சுருக்கும் போது 20.1 அங்கே நாங்கள் எக்ஸ் சமன் 2/4/20. ஆகவே 12/10. ஆகவே 0.12 கிராம். அப்போ பாருங்கள், இந்த எம்ஜியை வழியில் எரித்து நாங்கள் புறப்பட்ட விளைவு எம்ஜிஓ. ஆகவே 0.2 கிராம் விளைவு வருகிறது. எவ்வளவு எம்ஜி எரிக்கப்பட்டது? ஆகவே இவ்வளத்துக்கு இவ்வளவு 40க்கு 24 கிராம் எரிஞ்சிருக்கணும். 0.2 வாரத்துக்கு எவ்வளவு எம்ஜி? அதை செய்தால் 1.2 கிராம். அப்போ பாருங்கள், இவ்வாறு நாங்கள் இந்த கணித்தல்களை நாங்கள் செய்யலாம். மேற்பட்ட எல்லினை முற்றாக கரைப்பதற்கு 0.5 HCl பயன்படுத்தப்பட்டது. தேவையான அமிலத்தின் மிக குறைந்த தனிவு கனவளவு யாது? பாருங்கள், 0.5 HCl பயன்படுத்தப்பட்டது. அப்போ 0.2 கிராம் சேர்வை பாருங்கள், இதான் அந்த 0.2 கிராம் சேர்வை. பாருங்கள், அப்போ 0.2 கிராம் சேர்வை MgO plus HCl. மூலம் அமிலம் மெக்னீசியம் ஆக்சைடு மூலம் அமிலத்தில் கரையும் MgCl2 plus H2. பாருங்கள், மெக்னீசியம் ஆக்சைடு அமிலத்தில் கரைந்து MgCl2 plus H2 தரும். ஆகவே MgCl2 அவ 1:2 மூல் விகிதம். அப்ப NMgO NHCl 1:2. NMgO நாங்கள் கணித்திருக்கின்றோம் 0.2 கிராமின்கள் 40 கிராம் மோல் -1. 0.2 கிராம் MgO தரப்பட்டது. மூல தெளிவு 40 கிராம் மோல் -1. NHCl 0.5 செறிவு. தேவையான மிக குறைந்த கனவளவு 1000 மோல். இதை இதால பிரித்தால் எங்களுக்கு 1:2 என்ற வீதம் வருது. கவனமாக பாருங்க, 1:2 1:2 1:2 என்கின்ற வீதம் வருவதை நாங்கள் காணலாம். ஆகவே இதை நாங்கள் சுருக்கினால் உங்களுக்குரிய பெருமானம் V கிடைக்கப்பெறும். பாருங்கள், அப்போ இந்த பெருமானத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம். 0.5 தர V எண்கள் 1000 சமன் 2 தர 0.20/40. அப்போ இதில் இருந்து நாங்கள் வியை கணிக்கக்கூடியதாக இருப்பதை காணலாம். பாருங்கள், இங்கே 0.1 இது 10, இது அப்படியே வெட்டுப்படம். அப்போ வி எங்களுக்கு 50 V சமன் இந்த ஒன்றில்லா போடும் 1000. V சமன் 2 சென்டிமீட்டர். அப்போ தேவையான கனவளவு 2. கவனமாக பாருங்க மாணவர்களே, முதல் சமன்பாட்டு எழுதணும். அதுக்கு பிறகு அது பீசமான வீதத்தை போடணும். மெக்னீசியம் ஆக்சைடு மூல் WOM மூல காணணும். NHCl மோல் ஆவே மூல். இந்த 2 மூல் வீதம் 1:2. அதிலிருந்து கனவளவை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். V அந்த பெருமானம் எவ்வளவு என்பதை காணலாம். எனவே மாணவர்களே, இந்த கேள்விகளை நீங்கள் கவனமாக செய்து பார்த்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வர வேண்டும். அடுத்த வகுப்புக்கு வரும்போது நாங்கள் அதற்கான விளைவுகளை நாங்கள் எழுதி கொள்வோம். அப்போ நீங்கள் இதை கவனமாக கற்று இந்த கணக்குகளையெல்லாம் திருப்பி செய்து பார்த்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வருங்கள். எனவே இன்றைய வகுப்பை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு இதுடன் சந்திக்க இருக்கின்றேன். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.